மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே வேறு வரப்போகுது. கமிட்டடாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடியாக ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ போட்டு பகுமானம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து சிங்கிளாக இருக்க பசங்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் குறைக்கத்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக இருக்க உங்களோட இமேஜுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கேர்ளோட ஃபோட்டோவை ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் ஆட் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்களும் ஸ்டேட்டஸ் போட்டு மாஸ் காட்டலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கான மெட்டீரியல்ஸ் எதையுமே நான் வந்து கொடுக்கவே இல்லை. அது எல்லாத்தையுமே நான் எப்படி லைவாகவே டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்ற இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நாம எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பார்த்தீங்கன்னா மூணு இமேஜ் மட்டும் தான். அதில் ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட இமேஜ், இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ். அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ அவங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா ஒரு பேக்ரவுண்ட் எம்டியாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று எடுக்கணும். இதையும் எப்படி எடுக்கிறேன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இந்த மாதிரி இமேஜஸும் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ இதை தான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி குரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னா ஏதாவது சும்மா ஒரு ஆக்டர்ஸோட நேமை கூட இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி தமிழ் கேர்ள்ஸ் அப்படின்னு போடுறேன். போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எது, அதாவது உங்களோட இமேஜுக்கு ஓரளவு செட் ஆகிற மாதிரி இந்த இமேஜஸ்ன்ற ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு ஓரளவு செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டரோட இமேஜஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போக உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி ரிலேட்டடாக இமேஜஸ் வந்து நிறைய வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ, ஸோ யாரோட ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதவே டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க பேக்ரவுண்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதையும் இதிலே தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிபி பேக்ரவுண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிபி பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ இந்த படங்கள் அப்படின்ற இமேஜஸ்ன்றதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சும்மா ஒரு பேக்ரவுண்டு இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறதில்ல. இதிலேருந்து அதுக்கடுத்து நம்ம அதை வேறு மாதிரி மாற்றுவோம். ஸோ அதனால் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணிட்டே முன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்லோ கலர் கரெக்டாக இருக்கா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எடிட் பண்ண தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து இதை வச்சு நம்ம எடிட் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து டவுன்லோட் ஆகியிருக்கா. ஸோ இது வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிக்கிட்டு டவுன்லோட் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நாம் இந்த இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஃபோட்டோ எடிட் பண்ணால் யூஸ் பண்ணுற இந்த பிக்சார்ட் ஆப் தான். ஸோ இந்த ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் லோட் ஆகி இதில் ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு ஃபோட்டோ வருதா, அந்த எடிட்டிய ஃபோட்டோன்னு ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க அப்படியே மூவ் பண்ணி வந்து இந்த இடத்துல இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேர்ளோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்டே இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணாலும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரே கிளிக்கில் அதில் இருக்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். கொடுத்தக்கப்புறம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்தளவுக்கு பெருசு பண்ணி ஒரு சைடில் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு அடுத்து நாம் எடிட் பண்ண போகிற நம்மளோட இமேஜ். ஸோ அதையும் கீழே இருக்க அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதுக்கும் அதே மாதிரி அந்த ரிமூவ் பிஜி அப்படின்னு டச் பண்ணிட்டு இதில் இருக்க அந்த ரிமூவ் பிஜி அப்படின்னு டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து கட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து கட் ஆகிருக்கா. ஸோ இது ஃபுல்லாக கட் ஆகி முடிச்சோடனே அந்த இமேஜ் எந்த சைஸில் இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜையும் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு இமேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாயிண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுமே ஒரிஜினலாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செட் ஆகிருக்கா. இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதை வச்சு நம்ம இன்னும் க்ரியேட்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம இந்த ஹைபிக் அப்படின்ற இந்த ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்பை பற்றி நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஆப்போட லிங்க்குமே இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன்னா போய் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த வியூ ஆல் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம கிராப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே மூணாவது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த கிராப் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் இந்த தேவையில்லாத பிளேஸ்லாம், அதாவது நம்மளோட இமேஜை தவிர
இந்த 2 சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே, அடுத்து இந்த சைடில் இருக்குது. நம்மளோட இமேஜை ஓரளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி கொண்டுட்டு வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ எக்ஸ்பேண்டர் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே இதில் இந்த இமேஜை கொஞ்சம் மட்டும் கீழே, அதாவது கீழே நமக்கு கால் வர அளவுக்கு கொஞ்சம் மட்டும் கேப் விட்டு இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து கையால் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னா சினிமாட்டிக் பேக்ரவுண்ட், அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் பேக்ரவுண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த சினிமாட்டிக் பேக்ரவுண்ட் சீன் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க அலோ அப்படின்ற கொடுங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். ஸோ நல்ல இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸில் மட்டும் நீங்கள் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இந்த ஆப்புக்கு நீங்கள் தனியாக VPN இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் எப்பயும் எடிட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் இன்னும் இது போக நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து ஃபுல்லாக லோடாகி முடிக்கிற வரை கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி 2 இமேஜ் ரெடி பண்ணி வந்துருச்சா. இதில் 3 இந்த மாதிரி வரும். ஸோ இந்த 3 இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த 3வது இருக்கிறது ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக 2மே செட் ஆகுது. ஸோ இப்போ 3வது இருக்க செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க அப்ளை அப்படின்ற கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மேலே இருக்க டவுன்லோட் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ண அந்த பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நாம் ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ, ஸோ இந்த டூல் சென்டரில் போய் இந்த கிராப்பில் போயிட்டு சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த போர்ட்ரைட் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஏன்னா அதுதான் இன்ஸ்டாகிராமில் கரெக்டாக ஸ்டோரி போகிற அளவுக்கு போஸ்ட் போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதில் கரெக்டாக வந்து இமேஜ் செட் ஆகிற அளவுக்கு செட் பண்ணிட்டு இப்போ வந்து மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த வேலண்டைன்ஸ் டே டெக்ஸ்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு எங்கே போகணும்டா அப்படியே இந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே இருக்க சர்ச் பாரில் ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நிறைய ஹார்ட்டு எல்லாமே வரும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை கொண்டு வந்து செட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதில் ஒரு பார்டரை மட்டும் ஆட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஒயிட் கலரில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கடுத்து இதில் இன்னும் மறுபடியும் அதே ஸ்டிக்கருக்குள்ளேயே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஹார்ட்டு இந்த மாதிரி பபுள்ஸு நிறைய எஃபெக்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த லவ் அப்படின்ற கூட எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இது எனக்கு எந்த இடத்துல தேவையோ ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து நான் அந்த மாதிரி செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேலண்டைன்ஸ் டே ஃபோட்டோவை உங்களோட இமேஜை வச்சு எடிட் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.